கடையில் சிக்கன் கறி பவுடர் வாங்காமல் வீட்டிலையே நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு கறி பவுடர் ரெடி பண்ணிவிட்டு அதில் இன்றைக்கி ஒரு சிக்கன் கறி செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் கறி செய்யலாம். அதுக்கப்புறம் இந்த சிக்கன் கறி பவுடருக்கு என்னென்ன மசாலா எவ்வளவு சேர்த்து ரெடி பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சிக்கன் கறி ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி குக்கர்லேயே செய்யலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு நம்ம பட்டை கிராம்பு எதுவுமே சேர்க்க வேண்டாம். மீடியம் சைஸில் 2 வெங்காயம், 2 கொத்து கருவேப்பிலை, வெட்டின வெங்காயம் 1 கப் அளவுக்கு இருக்கும். வெங்காயம் வதக்கும் போதே 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கணும். சின்னதாக 2 தக்காளி எடுத்து அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கணும். வெட்டின தக்காளி 3/4 கப் அளவுக்கு இருந்தால் போதும். தக்காளி வதக்கும் போது எப்போவுமே கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கிடும். எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 4லேருந்து 5 டீஸ்பூன் வரைக்கும் சிக்கன் கறி பவுடரும் சேர்த்துக்கோங்க. இந்த கறி பவுடர் உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கலாம். பொடிசாக வெட்டின மல்லி இலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவு மட்டும் இப்போ சேர்த்தா போதும். மிச்சம் இருக்கிறத கடைசியில் சேர்த்துக்கலாம். இந்த கறி பவுடர் சேர்த்து நம்ம சமைக்கும்போது தனியாக மிளகாத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் சேர்க்க வேண்டிய தேவையில்லை. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிரும், கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துடலாம். ஐநூறு கிராம் அளவுக்கு நான் இன்றைக்கி சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு மசாலாவோடு இப்போ சேர்த்துடலாம். மசாலாவோட சிக்கனும் சேர்த்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்து ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து இப்போ சிக்கனோட சேர்த்துடணும். நீங்கள் தேங்காய் பால் சேர்க்காமல் இன்னும் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி சேர்த்து கொஞ்சம் கெட்டியாக சிக்கன் மசாலா மாதிரி கூட செய்யலாம். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். வரா சுவை அரும்பு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா என்னோடய ரெசிபியெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நல்ல சூப்பராக ஒரு சிக்கன் கறி ரொம்ப ஈஸியாகவே நம்ம ரெடி பண்ணியாச்சு. மிச்சம் இருந்த மல்லி இலையும் இப்போ சேர்த்துடலாம். இந்த மசாலா பவுடர் சிக்கனுக்கு மட்டும் இல்லை, மட்டன், ப்ரான்ஸ், முட்டை எது சமைச்சிங்கனாலும் இந்த பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணலாம். வெஜிடேரியன் சமைக்கும்போது பன்னீர், மஷ்ரூம் சமைச்சிங்கனாலும் இந்த கறி பவுடர் சேர்த்து குழம்பு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை மிக்ஸ்டு வெஜிடபிள் கறி செய்யும் போதும் நீங்கள் இந்த பவுடரை யூஸ் பண்ணலாம். இந்த கறி பவுடரை நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா என்ன சமைச்சாலும் ரொம்ப ஈஸியாகவே சமைக்கலாம். வாங்க இப்போ சிக்கன் கறி பவுடர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிடுறேன். 250 கிராம் அளவுக்கு மிளகா வத்தல், அதோட 100 கிராம் அளவுக்கு காஷ்மீர் மிளகா வத்தலும் சேர்க்கணும். மிளகா வத்தல் எல்லாத்தையும் இந்த பேனில் சேர்த்து வறுக்க முடியாதுங்கிறதுனால நான் கொஞ்சம் மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்கணும். மிளகா வத்தல் செவக்கிற வரைக்கும் வறுக்க வேண்டாம். கையில் தொட்டு பாருங்கள். நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு முரத்துலையாவது பெரிய தட்டிலையாவது கொட்டி ஆற விட்டுருங்க.
மிச்சம் இருந்த மிளகா வத்தல் வறுக்கும்போது காஷ்மீர் மிளகா வத்தலும் அதோடு சேர்த்து வறுக்கிறேன். இதுவும் நல்ல சூடாகிற வரைக்கும் வறுத்தா போதும். அடுத்து மசாலா எல்லாம் சேர்த்து வறுத்தரலாம். முழு கொத்தமல்லி 600 கிராம் அளவுக்கு. மல்லியும் ரொம்ப வறுக்க தேவையில்லை. ஒரு கைப்பிடி அளவுக்கு அள்ளி பாருங்கள், நல்லா சூடாயிருச்சுனாலே போதும். மிளகா வத்தலும் மல்லியும் நான் கிராம் கணக்கில் உங்களுக்கு அளவு சொல்லியிருந்தேன். மற்ற மசாலா எல்லாம் நான் கப் அளவில் சொல்கிறேன். சீரகம் 1/2 கப் அளவுக்கு 120 ml. சோம்பும் 1/2 கப் அளவு 120 ml தான். மிளகு அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு 90 ml சேர்த்தா கரெக்டாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் கிராம்பு 20 கிராம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய், அதுவும் 20 கிராம் தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி, பட்டை 20 கிராம் அளவுக்கு, ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு. எல்லா மசாலாவையும் ஒன்றாவே சேர்த்து வறுத்தரலாம். இந்த மசாலா வறுக்கும்போது அடுப்பு தீயை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்கணும். இதையும் இந்த மாதிரி கையில் அள்ளி பாருங்கள், நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் இந்த அளவுக்கு மசாலா எடுத்தீங்கன்னா மிஷினில் கொடுத்து திரித்து வாங்கிக்கோங்க. இல்லை நீங்கள் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீட்டில் மிக்சியிலையே நீங்கள் திரிச்சிக்கலாம். இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா உங்களோட சமையலே ரொம்ப ஈஸி ஆகிடும். சிக்கன் மட்டன் சமைச்சாலும் சரி, இல்லை வெஜிடேரியனில் ஏதாவது சமைச்சாலும் சரி, நீங்கள் இந்த கறி பவுடர் யூஸ் பண்ணி சமைக்கலாம்.